புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்த பிறகு தனி கட்சி ஆரம்பித்து தனி சின்னம் அறிவித்து மக்கள் ஆதரவுடன் ஆட்சியை பிடித்தார். இறக்கும் வரை அவர் முதலமைச்சராகவே இருந்தார். அதற்கு காரணம் அவர் சினிமாவில் நடித்தது மட்டுமல்ல, அதற்கு பின்னால் அவருக்கென்று ஒரு அரசியல் கொள்கை பிடிமான தலைவர்கள் இருந்தனர். திமுகவில் இருந்து அறிஞர் அண்ணாவை தலைவராக ஏற்றுக்கொண்டு திமுகவிற்காக அவர் தேர்தல் பிரச்சாரங்கள் செய்ததுடன் தனது படங்களிலும் அக்கட்சி பற்றியும் கட்சியின் கொள்கை பற்றியும் அறிஞர் அண்ணா பற்றியும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் தெரிவித்து வந்தார். எனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்று புகழ்பாடி அறிஞர் அண்ணாவின் புகழை தனது பல படங்களில் காட்டி அவருக்கு வணக்கமும் செலுத்தியதுடன் அவரது புகழையும் ஓங்கி ஒலித்தார். அறிஞர் அண்ணாவை அவர் தென்னாட்டு காந்தி என்று தனது பாடலில் புகழ்ந்தார். திமுகவிலிருந்து எம்ஜிஆர் நீக்கப்பட்ட பிறகு அண்ணா திமுக என்று அறிஞர் அண்ணா பெயரில் தனது கட்சியை தொடங்கி மக்கள் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தார். இதெல்லாம் எம்ஜிஆருக்காக சுருக்கமாக கடலில் ஒரு துளி போல் சொல்லப்படும் அரசியல் விஷயம்தான். ஆனால் புரட்சி தலைவரின் எம்ஜிஆரை பார்த்து சினிமாவில் நடிக்கும் பல நடிகர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று ஆர்வம் கொண்டிருக்கிறார்கள். சினிமாவுக்கு வந்தாலே அடுத்து அரசியல்தான், அடுத்து முதல்வர்தான் என்று கனவு காண்கிறார்கள். இதை கூட ஒரு படத்தில் காமெடியாக வைத்திருப்பார்கள். நீ ஏன் சினிமாவுக்கு வருகிறாய் என்று ஒருவரிடம் கேட்க, சினிமாவுக்கு வந்து அப்படியே அரசியல் சேர்ந்து ஒரு எம்எல்ஏ, ஒரு எம்பி, அப்படியே ஒரு முதல்வர், அப்படியே ஒரு பிரதமர் ஆகலாம் என்பதால் வருகிறேன் என காமெடியாக அந்த காட்சியை வைத்திருப்பார்கள். அரசியல் அவ்வளவு காமெடியாக இருக்கிறது. அரசியலுக்கு வருவதென்றால் அவர்கள் மக்களின் அன்பை முதலில் பெற வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்காக போராட்டத்தில் இறங்க வேண்டும், அவர்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும். மக்களை வாட்டும் அம்சங்களை எதிர்த்து போரிட வேண்டும். மக்களுக்காக என்று ஒரு தலைவன் தன்னை அர்ப்பணித்துக் கொள்கிறானோ அன்றுதான் மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறான். இந்த சேவை என்பது ஏதோ ஒரு நாள் குறித்து, ஏதோ ஒரு தேதி குறித்து, ஏதோ ஒரு கூட்டம் நடத்தி, ஏதோ ஒரு மாநாடு நடத்தி வந்து விடுவதல்ல. தமிழக அரசியல் திராவிட அரசியல். திராவிடம் இல்லாமல் எந்த கட்சியும் நிலைத்து நின்றுவிட முடியாது. அந்த வழியில்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது கட்சிக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று பெயரிட்டார். பின்னர் மாநில கட்சிகளை ஒழிக்கும் ஒரு சதிவேலை நடக்கிறது என்று தெரிந்த பிறகு தனது கட்சியை அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று அகில இந்திய அளவில் மாற்றி அமைத்தார். ஒரு அரசியல் கட்சி தொடங்குவதற்கு முன்பு அந்த தலைவருக்கு ஒரு கொள்கை பிடிப்பான பாதை வேண்டும். அந்த கொள்கையை வகுத்த ஒரு தலைவன் வேண்டும். அந்த கொள்கைக்காக உழைத்து பாடுபட்டு மக்கள் மனதில் அங்கீகாரம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி ஒரு எடுத்துக்காட்டு தான் புரட்சி தலைவர், மக்கள் திலகம், பொன்மனச் செம்மல், நாடோடி மன்னன் எம்ஜிஆர். அந்த வழியில் வந்த நடிகர் என்று இன்று வரை யாருமே கிடையாது. இடைப்பட்ட காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கென்று ஒரு மவுசு வந்தது. சூப்பர் ஸ்டார் ரஜினியும் ஆரம்ப காலகட்டத்தில் வில்லனாக நடித்து பின்னர் மக்களுக்காக போராடும் ஒரு போராளியாக பல படங்களில் நடித்தார். எளியவர்களின் கஷ்டத்தை வெளிப்படுத்தி அவர்களுக்காக குரல் கொடுக்கும் ஒரு தலைவனாக படங்களில் போராடினார். தனக்கென்று ஒரு பாதை, தனக்கென்று ஒரு பயணம் என்று அவர் மாற்றி அமைத்துக் கொண்டார். அந்த பாணிதான் அவரை மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தது. அவருக்காக தமிழகம் மட்டுமல்ல, இந்தியாவில் பல மாநிலங்களிலும், ஏன் அகில உலக அளவிலும் அவருக்காக ரசிகர்கள் பட்டாளம் திரண்டது. ஆனால் அரசியலுக்கு வருவேன் என்று அவர் ஆரம்ப காலகட்டத்தில் கூறியதில்லை. ஆனால் அவரை அரசியலுக்கு வரும்படி ரசிகர்கள் வற்புறுத்தினார்கள். இன்னும் பிற கட்சியினர் கூட, ஏன் இன்னும் சில தலைவர்கள் கூட அவரை அரசியலுக்கு வர வேண்டும் என்று பல முறை அழைத்தனர். ஆனால் அவர் அதற்கு செவிசாய்க்கவில்லை. தனி ஒரு மனிதனாக இருந்து புரட்சி தலைவி அம்மா காலத்தில் அப்போது நடந்த மக்களுக்கு எதிரான சில கொள்கை செயல்பாடுகளை கண்டித்து ரஜினிகாந்த் பேசினார். தமிழ்நாட்டில் வெடிகுண்டு கலாச்சாரம் நிலவுகிறது, அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றார். பாட்ஷா படத்தின் வெற்றி விழாவில் ரஜினிகாந்த் இந்த கருத்தை வெளிப்படுத்தியவுடன் புரட்சி தலைவி ஜெயலலிதா கோபம் அடைந்து அவருக்கு எதிராக அதிமுகவினரை தூண்டிவிட அதிமுக மந்திரிகளும் அதிமுக முக்கிய தலைவர்களும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பல்வேறு விதமாக விமர்சித்து அறிக்கைகள் வெளியிட்டதுடன் மேடைகளில் தாக்கி பேசினார்கள். இதெல்லாவற்றுக்கும் ரஜினிகாந்த் அவ்வப்போது பதிலளித்து வந்தார். ஆனால்
ஜெயலலிதா இருக்கும் வரையிலும், திமுக தலைவர் கருணாநிதி இருக்கும் வரையிலும் தான் அரசியலுக்கு வருவதில்லை என்ற ஒரு முடிவோடு இருந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பின்னரும் அவர் அரசியலுக்கு வருவது பற்றி ஆலோசனை செய்யவில்லை. ஆனால் திமுக தலைவர் கருணாநிதி மறைந்த பிறகு தமிழ்நாட்டில் தலைவர்கள் இல்லை, வெற்றிடம் இருக்கிறது, அதனால் நான் அரசியலுக்கு வருகிறேன் என்று அதிகாரப்பூர்வமாக தனது ராகவேந்திரா மண்டபத்தில் வைத்து ரசிகர்கள் முன்னிலையில் அறிவித்தார். அதற்காக தமிழகம் எங்கும் நிர்வாகிகள், பணிக்குழுக்கள், தேர்தல் பூத் கமிட்டி என்று பல்வேறு அமைப்புகளையும் உருவாக்கினார். அரசியல் கட்சி இதோ தொடங்கி விடுவார் என்று எதிர்பார்த்த நிலையில் திடீரென்று மனமாற்றம் செய்து கொண்டு, நான் அரசியலுக்கு வர விரும்பவில்லை, என்னை மன்னித்து விடுங்கள் என்று ரசிகர்களிடம் நேரடியாக கூறிவிட்டார். அது அவரது ரசிகர்களை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. சூப்பர் ஸ்டார் எப்படியும் அரசியலுக்கு வந்தே ஆக வேண்டும் என்று ரசிகர்கள் உண்ணாவிரத போராட்டம் கூட நடத்தி பார்த்தார்கள். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த முடிவைத்தான் எடுக்க வேண்டும் என்று யாராலும் வற்புறுத்த முடியாது. அவர் முடிவு எடுத்தால் அது ஒரே முடிவுதான். அந்த முடிவை ரசிகர்கள் போராட்டம் நடத்தி கூட மாற்றி அமைக்க முடியவில்லை. ரசிகர்களைத்தான் அவர் மனம் மாற்றினார். எனது ரசிகர்களாகவே நீங்கள் இருந்தால் போதும், அரசியலில் பயணம் செய்ய வேண்டியதென்றால் நீங்கள் உங்களுக்கு பிடித்த கட்சியில் சேர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர் ரசிகர்களுக்கு சுதந்திரம் கொடுத்தார். இன்றளவும் அவர் அரசியல் கருத்துக்களை கூறினாலும் அரசியல் கட்சி தொடங்க மாட்டேன் என்ற கொள்கையிலிருந்து பின்வாங்காமல் இருக்கிறார். ரஜினிகாந்த் அரசியல் பேசிக் கொண்டிருந்த நேரத்திலேயே புரட்சி கலைஞர் விஜயகாந்த், புரட்சி திலகம் சரத்குமார் ஆகியோரும் அரசியலுக்கு வருவது பற்றி ஆலோசனை செய்து கொண்டிருந்தார்கள். அப்போது அவர்களிடம் கேட்டபோது, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரமாட்டேன் என்று அறிவித்தால் நாங்கள் அரசியலுக்கு வருவோம் என்று கூறினார்கள். அரசியலுக்கு வருவது பற்றி ரஜினிகாந்த் முடிவெடுப்பதில் காலதாமதம் ஏற்பட்டதால் புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் புரட்சி திலகம் சரத்குமாரும் அரசியலுக்குள் என்ட்ரி கொடுத்தார்கள். இவர்களில் விஜயகாந்த் தனது கட்சியை தொடங்கும் போது தேசிய முன்னேற்ற திராவிட கழகம் என்று திராவிட பெயரை இணைத்துக் கொண்டார். ஆனால் சரத்குமார் திராவிட பெயரை இணைத்துக் கொள்ளாமல் சமத்துவ மக்கள் கட்சி என்று தொடங்கினார். அவரிடம் திராவிடம் என்ற பெயரை இணைக்கும்படி சிலர் கேட்டபோது அது தேவையற்றது என்று கூறி மறுத்துவிட்டார். சமத்துவம் எல்லோருக்கும் சமத்துவமாக இருக்கும் என்று கூறி சமத்துவ மக்கள் கட்சி என்றே தனது கட்சியை வழிநடத்தி வந்தார். அவரும் பல வருடங்கள் கட்சியை நடத்தி ஒரு கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொண்டார். தனது கட்சியையும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து விட்டார். ஒரு கட்சி தமிழகத்தில் மலர்ந்து ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்றால் எவ்வளவோ போராட்டங்கள், எவ்வளவோ மக்கள் பணிகள் ஆற்ற வேண்டியிருக்கிறது. கொள்கை பிடிப்பு வேண்டும். கொள்கை இல்லாத கட்சி அல்லது அடிக்கடி கொள்கையை மாற்றிக்கொள்ளும் கட்சி மக்கள் மனதில் இடம் பிடிக்க முடியாது. ரஜினிகாந்த் கட்சி தொடங்குவதாக அறிவித்த போது அவரிடம் உங்கள் கட்சி கொள்கை என்ன என்று கேட்டபோது எனக்கு தலையே சுற்றிவிட்டது என்று பதிலளித்தார். கொள்கையே இல்லாமல் யார் கட்சி தொடங்கினாலும் அது பெயருக்கான ஒரு கட்சியாக இருக்குமே தவிர மக்களை ஆளும் தகுதி கொண்ட கட்சியாக வளர முடியாது என்பதுதான் வரலாறு. இவ்வளவு முன்னுரைகளும் சொல்லப்பட்டதற்கு காரணம், தற்போது தளபதி விஜய் கட்சி தொடங்கி இருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஆட்சியை பிடிக்கப் போவதாக அறிவித்திருக்கிறார். அவ்வளவு எளிதா தமிழக அரசியல் என்று பார்த்தால் அவ்வளவு எளிது அல்ல என்று ஏற்கனவே சொன்ன முன்னுரைகளை கேட்டபோது புரியும். தனக்கொரு பாதை, தனக்கொரு பயணம், அதற்கொரு தலைவன் கண்டிப்பாக வேண்டும். அப்போதான் ஒரு கட்சிக்கு ஒரு தலைவன் இருக்கிறான், அந்த தலைவனின் கொள்கையை தாங்கி பிடிப்போம் என்ற ஒரு நம்பிக்கை மக்கள் மனதில் வரும். விஜய் 100க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து விட்டார். படங்களில் நடித்தால் மட்டும் போதுமா? அவர் எந்த கட்சியில் இதுவரை இணைந்து பணியாற்றியிருக்கிறார்? அல்லது அவர் மக்களுக்காக நடத்திய போராட்டம் என்ன? மக்களுக்காக அவர் நேரடியாக களத்தில் இறங்கி கொடுத்த குரல் என்ன என்ற கேள்வியை இனி ஒவ்வொரு மேடையிலும் எல்லோரும் கேட்கத்தான் செய்வார்கள். அதற்கு அவர் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். கட்சி என்பது ரசிகர்களை மட்டும் வைத்து நடத்திவிட முடியாது. அதற்கு லட்சோப லட்ச மக்களின் ஆதரவு வேண்டும். அவர்களின் அன்பு, பாசம் எல்லாம் வேண்டும். கல்வித்தொகை உதவி கொடுப்பதாலோ, ரெயின்கோட் வழங்குவதாலோ மக்கள் மனதில் இடம் பிடித்து விட முடியாது. ஏழை பங்காளனாக இருக்க வேண்டும். ஏழைக்காக அவன் உழைக்க வேண்டும். ஏழைக்காக படங்களில் அவள் நடித்திருக்க வேண்டும். நல்ல
பண்புகளை, நல்ல கொள்கைகளை, தாய் தந்தை மீது மதிப்பு ஏற்படும் வகையில் நடந்து கொள்ளும் விதமாக தனது படங்களில் காட்சிகளை அமைத்திருக்க வேண்டும். ஆரம்ப கட்டங்களில் விஜய் காதல் மன்னனாகவே நடித்தார். இடைப்பட்ட காலத்தில் அவர் தாய் பாசமிக்க படங்களில் நடித்தார். அதுதான் அவருக்கு நல்ல பெயரை பெற்றுத்தந்தது. ஆனால் சமீபத்திய படங்களில் அவரது கொள்கை, அதாவது சினிமா கொள்கை முற்றிலுமாக மாறிவிட்டது. சினிமாவில் கஞ்சா அடிப்பது, தண்ணி அடிப்பது, வில்லன் வேலைகளை செய்வது. சமீபத்தில் வெளியான கோட் படத்தில் இதுவரை எந்த படத்திலுமே நடிக்காத ஒரு காட்சி, அதாவது வில்லனாக நடிப்பது என்பது சாதாரணம்தான். ஆனால் அதே வில்லன் காட்சியில் தான் காதலித்த காதலியை அழைத்து வந்து மிரட்டி அவரது கழுத்தை அறுப்பது போல் நடித்ததெல்லாம் எந்த வகையில் மக்களை கவரும் என்பதுதான் கேள்விக்குறி என்று பலரும் தனது விமர்சனங்களில் கேள்வி எழுப்பியிருந்தனர். இதெல்லாம் சினிமா தானே என்றால், அப்போது என்றால் அவர் தாய்ப்பாசம் காட்டி நடித்ததெல்லாம் கூட சினிமா தானே. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் சினிமாவில் நடித்த போது தண்ணி அடிக்க மாட்டார், புகைப்பிடிக்க மாட்டார். தாய் குலத்தை ஒருபோதும் அவர் தவறாக பேச மாட்டார். தாய் குலத்துக்கு ஒரு ஆபத்து என்றால் அந்த இடத்தில் அந்த ஆபத்தை தடுக்க ஆபத் பாந்தவனாக வந்து நிற்பார். இதுதான் எம்ஜிஆர் ஸ்டைல். இதை பலரும் விமர்சித்தாலும் பெண்கள் மத்தியிலும் தாய்மார்கள் மத்தியிலும் புரட்சி தலைவருக்கு அந்த காட்சிகள் தான் பெரும் மதிப்பையும் பெரும் மரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்தது. அவரது கொள்கை இப்போதுள்ள எந்த நடிகர்களுமாவது இருக்கிறதா என்றால் 100% இல்லை என்பதுதான் உறுதி. தளபதி விஜயும் தனது படங்களில் பெரிய கோட்பாடுகளையோ கொள்கையையோ எடுத்து கூறவில்லை. இன்னும் சொல்ல போனால் மக்களுக்கு அரசு இலவசம் தருவதை கேலியும் கிண்டலும் செய்திருக்கிறார். நேரடியாக கூட பேசும்போது அரசு மக்களுக்கு இலவசம் தருவதை அவர் எதிர்த்திருக்கிறார். அப்படி பார்த்தால் விஜய் கூட அன்னதானம் தருகிறார், அது இலவசம் தானே. தகுதி உள்ள மாணவர்களுக்கு ரொக்கத்தொகை பரிசளிக்கிறார், அது ஒரு வகையில் இலவசம் தானே. இதையெல்லாம் ஏன் அவர் செய்கிறார் என்ற கேள்வி மக்கள் எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் கூட அவர் பதில் சொல்லியாக வேண்டும். ஏற்கனவே விஜய் தனது அரசியல் கட்சி தொடங்கும் போது அம்பேத்கர், காமராஜர், எம்ஜிஆர் என தலைவர்கள் பெயரை சொன்னாரே தவிர அறிஞர் அண்ணா பெயரை அவர் குறிப்பிடவில்லை. சமீபத்தில்தான் அவர் அண்ணா பெயரையும் தனது பட்டியலில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். பட்டியலில் இணைத்துக் கொள்ள அண்ணா என்ன மளிகை பொருளா? எந்த ஒரு அரசியல் கட்சியும் தனக்கு கொடி அறிவிக்கும் போது அது மக்கள் மனதில் எளிதாக பதிய வேண்டும். கையில் கிடைக்கும் ஒரு கரித்துண்டை கூட எடுத்து சுவற்றில் அவர்களாகவே அதை வரைந்துவிட வேண்டும் என்ற நோக்கோடுதான் கட்சி கொடியை வடிவமைப்பார்கள். விஜயும் கட்சி கொடியை அறிவித்தார். மேற்புறமும் கீழ்ப்புறமும் சிவப்பு, நடுவில் மஞ்சள் என்று கட்சி கொடியை அறிவித்தார். அவரது கட்சிக்கு அந்த சின்னமே போதும். ஆனால் அதில் ஒரு குழப்பமான நிலையை உருவாக்கும் வகையில் இருபக்கம் யானை துதிக்கையை தூக்கி கொண்டு நிற்க, கொடியின் நடுவில் உள்ள சிவப்பு நிற வட்டத்தில் வாகைமலர் மற்றும் 28 நட்சத்திரங்கள் இருப்பது போல், அதுவும் அந்த நட்சத்திரங்கள் நீலம் மற்றும் பச்சை வண்ணத்தில் இருப்பது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த கட்சி கொடியை ஒரு சாதாரண ரசிகன் அல்லது சாதாரண ஒரு தொண்டன் சுவற்றில் எளிதாக வரைய முடியுமா? பகுஜன் சமாஜ் கட்சியினர் யானை சின்னம் என்பது எங்களுக்கு சொந்தமானது, அதை விஜய் கட்சியில் பயன்படுத்துவது சட்டவிரோதமானது, அதற்காக சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் என்று ஏற்கனவே அறிவித்துள்ளனர். கட்சி கொடியில் ஏன் யானை படம் இடம்பெற்றுள்ளது? வாகைமலர் ஏன் இடம்பெற்றுள்ளது? 28 நட்சத்திரங்கள் ஏன் இடம்பெற்றுள்ளது என்று கேட்டால் அதற்கு ஒரு வரலாறு இருக்கிறது. அதை கட்சியின் கொள்கை அறிவிக்கும் போது அறிவிப்போம் என்று விஜய் கூறியிருக்கிறார். இவ்வளவு நிதானமாக ஒரு கட்சியை தொடங்கி கொடியை அறிமுகப்படுத்தி அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதெல்லாம் இன்றைய காலகட்டத்தில், அதாவது இன்டர்நெட் யூடியூப் யுகத்தில் எளிதுதான். ஆனால் மக்களிடம் விஜய் கட்சி ஆரம்பித்திருக்கிறார், கொடி அறிவித்திருக்கிறார் என்று சொல்லிவிட்டால் மட்டும் போதுமா? அவர் என்ன கொள்கை கடைபிடிக்கிறார், மக்களுக்காக என்ன சேவை செய்ய போகிறார் என்பதெல்லாம் மக்களுக்கு ஏற்கனவே தெரிந்திருக்க வேண்டாமா? அந்த வகையில் விஜய் பின்தங்கிதான் இருக்கிறார். இதற்கு மேல் மாநாடு நடத்தி அவர் கட்சி கொள்கைகளை அறிவிக்கவிருக்கிறார். ஏற்கனவே கட்சி கொடி அறிமுகத்தின் போது பேசிய அவர், இதுவரை நாம் நமக்காக உழைத்தோம், இனி மக்களுக்காக உழைப்போம் என்று ஒரு வார்த்தையை கூறியிருக்கிறார். அவரே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக இதுநாள் வரை அவர் தனக்காகத்தான் உழைத்தேன், இனிமேல் தான் மக்களுக்காக உழைக்கப் போகிறேன் என்ற ஒரு உண்மையை தெரிவித்திருக்கிறார். இதெல்லாம் எந்த வகையில் மக்களை கவர முடியும்?
மக்களுக்காக குரல் கொடுத்திருக்க வேண்டும், மக்களுக்காக போராடி இருக்க வேண்டும், மக்களுக்காக சினிமாவில் கொள்கைகளை சொல்லி இருக்க வேண்டும். ஏனென்றால் அதெல்லாம் தான் அவருக்கு அப்போது கிடைத்த வாய்ப்பு. அந்த வாய்ப்பையெல்லாம் அவர் தவறவிட்டு இருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அந்த வாய்ப்புகள் தான் எம்ஜிஆரை புரட்சி தலைவராக்கியது, பொன்மனச் செம்மலாக்கியது, மக்கள் தலைவனாக்கியது. இனிமேல் ஒரு கொள்கையை அறிவித்து, இனிமேல் மக்களுக்காக உழைத்து, இனிமேல் மக்களிடம் ஆதரவு வாக்குகள் பெற்று, இனிமேல் ஆட்சி அமைப்பது என்பது இந்த அளவுக்கு சாத்தியம் கேள்விக்குறிதான். விஜய் மக்கள் சேவைக்காக வருகிறேன் என்று கூறுவதால் அவருக்கு நமது வாழ்த்துக்கள். தளபதி விஜய் தனது கட்சி கொடியை கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி அறிமுகப்படுத்தினார். முன்னதாக அவர் வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் களம் காணவிருப்பதாகவும் அறிவித்திருந்தார். தமிழக வெற்றி கழகம் கட்சி முதல் மாநாடு செப்டம்பர் 23ஆம் தேதி நடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. மாநாடு நடத்துவதற்காக போலீஸ் அனுமதி பெறுவதற்காக கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அடுத்த வி சாலை பகுதியில் மாநாடு நடத்த அனுமதி கேட்டு கடந்த மாதம் 28ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மனு அளித்தார். அதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் காவல்துறையினர் அந்த இடத்தை நேரில் சென்றும் பார்வையிட்டனர். இந்த நிலையில்தான் மாநாடு நிகழ்ச்சி நிரல் மற்றும் விஜய் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்வதற்கான வழி, வாகனங்கள் வந்து செல்லும் வழி, வாகன நிறுத்துமிடம், உணவு, கழிவறை, குடிநீர் வசதி உள்ளிட்ட முன்னேற்பாடுகள் குறித்து 21 கேள்விகளை எழுப்பி விக்கிரவாண்டி காவல்துறையினர் தமிழக வெற்றி கழக கட்சியினருக்கு கடந்த 2ஆம் தேதி கடிதம் அனுப்பினார்கள். விழுப்புரம் காவல்துறையினர் கேட்ட 21 கேள்விகளுக்கு உரிய பதில்கள் எழுத்துப்பூர்வமாக கட்சி பொதுச் செயலாளர் நிர்வாகிகளுடன் சென்று விழுப்புரம் காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷிடம் நேரில் வழங்கினார். அந்த பதில்களை கருத்தில் கொண்டு தமிழக வெற்றி கட்சி மாநாட்டுக்கு காவல்துறையினர் இன்று அனுமதி அளித்தனர். அதேபோல் விஜய் கட்சியினருக்கு, விஜய் ரசிகர்களுக்கு இனிப்பான ஒரு செய்தியை நடிகர் விஜய் தெரிவித்திருக்கிறார். தமிழக வெற்றி கழகத்துக்கு அரசியல் கட்சியாக தேர்தல் ஆணையம் இன்று அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அந்த இனிப்பான செய்தியைத்தான் விஜய் தனது அறிவிப்பின் மூலம் தெரிவித்திருக்கிறார். இது குறித்து விஜய் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அடிப்படை கோட்பாடு நாம் அரசியலை அணுகுவதும் ஒருவித கொள்கை கொண்டாட்டமே எனினும் முழுமையான கொண்டாட்டத்திற்காகவும் அரசியல் கட்சிக்கான சட்ட பூர்வமான பதிவுக்காகவுமே நாம் இதுவரை காத்திருந்தோம். இப்போது அதற்கான அனுமதியும் கிடைத்துவிட்டது. தமிழக வெற்றி கழகத்தை அரசியல் கட்சியாக பதிவு செய்வதற்காக கடந்த பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விண்ணப்பித்திருந்தோம். அதை சட்டப்பூர்வமாக பரிசீலித்த நமது நாட்டின் தேர்தல் ஆணையம் தற்போது நம் தமிழக வெற்றி கழகத்தை ஓர் அரசியல் கட்சியாக பதிவு செய்து தேர்தல் அரசியலில் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக பங்கு பெற அனுமதி வழங்கியுள்ளது. இதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். திசைகளை வெல்ல போவதற்கான முன்னறிவிப்பாக இப்போது முதற்கதவு நமக்காக திறந்திருக்கிறது. இச்சூழலில் நமது கழகத்தின் கொள்கை பிரகடன முதல் மாநில மாநாட்டிற்கான ஆயத்த பணிகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் வரை காத்திருங்கள். தகடைகளை தகர்த்தெறிந்து கொடி உயர்த்தி கொள்கை தீபம் ஏந்தி தமிழக மக்களுக்கான தலையாய அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் வலம் வருவோம். வெற்றி கொடியேந்தி மக்களை சந்திப்போம், வாகை சூடுவோம். இவ்வாறு அவர் தெரிவித்திருக்கிறார். விஜயின் கொள்கை என்ன, கோட்பாடு என்ன, அதன் மூலம் அவர் வாகை சூடுவாரா என்பதெல்லாம் கட்சி மாநாட்டில் அவர் அறிவிக்கும் கொள்கையை பொறுத்து இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அதற்காக நாமும் காத்திருப்போம்.